ஸோ ஃபின்லாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்கூலில் வந்து ரொம்ப கம்மியான டைம் தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் வந்துட்டு ஸ்கூலில் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற டைமே பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் தான் இருக்கும். ஸோ ஃபின்னிஷை பொறுத்த வரைக்கும் அவங்களோட மைண்டில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வில் லேர்ன் ஒன்லி வென் தேர் நாட் இன் தி கிளாஸ் ரூம் அப்படிங்கிற மென்டாலிட்டி இருக்கும். ஸோ அதே போல் வந்துட்டு 7 வயசு ஆகும்போது மட்டும்தான் ஃபின்லாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஸ்கூலுக்கே போவாங்க. அதே போல் அவங்களுக்கு வந்து நிறைய ஃப்ரீடம் இருக்குது டீச்சிங்கில். லைக் உங்களுக்கு வந்து ஹையர் அத்தாரிட்டிலாம் கிடையாது. ஐ மீன் ஹையர் அத்தாரிட்டி கிடையாதுன்னா இந்த இன்ஸ்பெக்ஷன் வர்றது, உங்கள் ஸ்கூலோட ரேங்கிங் எதுவுமே கிடையாது. எந்த ஸ்கூலுக்குமே எந்த ரேங்கிங் கிடையாது. ஒரு டீச்சர் வந்துட்டு எப்படி ஒரு பேஷனேட் டீச்சரால எவ்வளோ மாதிரி டிஃப்ரெண்ட்டான கிரியேட்டிவ் வேஸில் வந்து அவங்க ஸ்டூடெண்ட்டை கவனிச்சு அவங்களுக்கு லெசன் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஃப்ரீடம் வந்துட்டு ஃபின்னிஷ் கவர்மெண்ட் வந்து ஒரு ட்ரஸ்ட் பேஸில் வந்து அவங்களோட டீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ வந்துட்டு வெறும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனல் அந்த ஸ்கிரிப்டெல்லாம் வந்து சும்மா பிளைண்டாலாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் இஸ் லைக் எ பேசிக் ஹியூமன் ரைட். கரெக்ட். எல்லாருக்குமே வந்து சரிசமமான எஜுகேஷன் கிடைக்கணும். பணக்காரனுக்கு வந்துட்டு ஒரு எஜுகேஷனும் பணம் இல்லாதவனுக்கு வந்துட்டு ஒரு குவாலிட்டியான எஜுகேஷனும் கிடைக்கக்கூடாது. கரெக்ட். ஸோ அப்படிங்கிறது வந்துட்டு ஃபின்லாண்ட் கவர்மெண்ட் வந்து தெளிவாக இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா 100% லிட்ரேசி ரேட் இருக்கு ஃபின்லாண்டில். வேர்ல்ட்ஸ் ஃபேமஸ் நோக்கியா இருக்குல்ல, ஸோ நோக்கியா வந்துட்டு ஃபின்லாண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ அதே போல் நம்ம விளையாடுற இந்த கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் இருக்குல்ல, கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ், அப்புறம் ஆங்கிரி பேர்ட்ஸ் இருக்குல்ல, ஸோ அதுவுமே வந்துட்டு ஃபின்லாண்டோட கம்பெனி.